அனைவருக்கும் வணக்கம். திருப்பரங்குன்றம் தீபத்தூண் விவகாரம் தொடர்பாக உயர்நீதிமன்றம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை அளித்திருந்தது. அதற்கு நம்மளுடைய சேனல்ல ரொம்ப விரிவாக அந்த நீதிமன்ற தீர்ப்பை டீகோட் பண்ணி ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தோம். அதற்கு மக்கள் ஆதரவு பெருமளவில் இருந்திருக்கு. எல்லாருமே நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்தீங்க. அதற்கு ரொம்ப நன்றி. அதைத் தொடர்ந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா 7ஆம் தேதி இன்னொரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை உயர்நீதிமன்றம் வழங்கியிருக்கு. இது உயர்நீதிமன்றத்துடைய தலைமை நீதியரசர் அவரே வழங்கியிருக்கார் என்பதுதான் குறிப்பிடத்தக்கது. எதற்காக அவசரமாக இப்போது இந்த தீர்ப்பு கொடுக்கப்பட்டது என்றால், ரொம்ப நாளாகவே நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, நீதியரசர் ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்களுக்கு எதிராக சமூக வலைதளங்கள்ல பரவக்கூடிய அவதூறுகள் கட்டுக்கடங்காம போயிட்டே இருக்கு. அது இப்ப எந்த அளவுக்கு வந்திருக்குன்னா, நீதியரசர் ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்களை பற்றி ஒரு புத்தகத்தினுடைய தலைப்பு ஜி.ஆர். சுவாமிநாதன் நீதிபதியா அல்லது RSS ரவுடியா என்றான் தலைப்பு. புத்தகத்தினுடைய தலைப்பு இது. புத்தகத்தோட விலை வெறும் 30 ரூபாய் தான். இதை எப்ப பப்ளிஷ் பண்றாங்கன்னா 8ஆம் தேதி, அதாவது ஜனவரி 8. இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்றது ஜனவரி 7. இந்த வீடியோ வெளியாகும் போது ஜனவரி 8ஆம் தேதி ஆயிரும். சோ இன்னைக்கு தான் இந்த புத்தகம் வெளியிடப்படுகிறது. அந்த புத்தகத்தை வெளியிடக்கூடாது என்று ரொம்ப திட்டவட்டமாக உத்தரவிட்டிருக்காங்க உயர்நீதிமன்றம். ஹாப்பியா, ஹெல்தியா, ஜாலியா ஒரு லைஃப். Lanco Harmonia Pavilion Senior Living Apartments at Sriperambur 2 BHK just 49 lakhs. Call 7717273747. ஜனவரி 10 கோவையில் தமிழக பாஜகவின் மிக பிரம்மாண்டமான ப்ரொஃபஷனல் கனெக்ட் 2026 கட்சியின் தொழில்துறை வல்லுநர் பிரிவு நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர்கள், பாஜக தலைவர்கள், துறைசார் வல்லுநர்கள் பங்கேற்று பேசுகிறார்கள். நிகழ்வில் பங்கேற்க லிங்கில் ரெஜிஸ்டர் செய்யுங்கள். இந்த மனு பாத்தீங்கன்னா ரிட் பெட்டிஷன் நம்பர் 608 of 2026. இந்த ஆண்டு கொடுக்கப்பட்ட ரிட் மனுல இது 608வது மனு. நேரடியாக சீஃப் ஜஸ்டிஸ் மணீந்திர மோகன் ஸ்ரீவாஸ்தவா அவர்கள்கிட்ட தான் இது வந்து விசாரணைக்கு வந்திருக்கு. அதே மாதிரி ஜஸ்டிஸ் ஜி அருள்முருகன் 2 பேருமே வந்து இது விசாரிச்சிருக்காங்க. விசாரிச்சுட்டு இதோட மனுதாரர் யாருன்னு பாத்தீங்கன்னா நவீன் பிரசாத் என்பவர் தான் இந்த வழக்கை தொடுத்தது. மனுதாரர் அவர் தான். இதற்கு மொத்தம் 5 ரெஸ்பாண்டன்ஸ். ஃபர்ஸ்ட் ஹோம் செக்ரட்டரி ஆஃப் தமிழ்நாடு, இரண்டாவது டிஜிபி ஆஃப் போலீஸ் தமிழ்நாடு, சென்னை கமிஷனர் 1, இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் சைதாப்பேட் போலீஸ் ஸ்டேஷன் 1, அப்புறம் இவங்க தாங்க முக்கியமான ரெஸ்பாண்டன்ட். கீழக்காற்று பதிப்பகம், இவங்க தான் இந்த புத்தகத்தை நாளை வெளியிட போறாங்க. சோ முக்கியமான ரெஸ்பாண்டன்ட் இவங்க தான். இவங்களுக்கு எதிராகத்தான் ரொம்ப காட்டமான விமர்சனத்தை நீதியரசர்கள் வச்சிருக்காங்க. இந்த தீர்ப்பிலேயே அது குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த கீழக்காற்று பதிப்பகத்திற்கு என்ன நெஞ்சுரம் இருந்தா, சிட்டிங் ஜட்ஜ் அவரை பத்தி இவர் நீதிபதியா RSS ரவுடியா என்று அவர் கையில காவிக்கொடி ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஒரு தீப்பந்தத்தை கொடுத்து நிக்க வச்சிருக்காங்க. சோ இந்த ஒரு ஆணவத்திற்கும் அகங்காரத்திற்கும் நீதிமன்றம் ஒரு சம்மட்டை அடி கொடுத்திருக்கு. மனுதாரர் நவீன் பிரசாத்திற்கு சார்பாக வாதாடிய வழக்கறிஞர் மிஸ்டர் ஜெகநாத் என்பவர் தான். அப்புறம் ரெஸ்பாண்டன்ஸ் தரப்புல இருந்து இவ்வளவு பேர் வந்து ஆஜராகியிருக்காங்க நீதிமன்றத்துல. இப்போதாங்க ஆர்டர். The order of the court was made by the Honorable Chief Justice himself. So தலைமை நீதியரசர், மெட்ராஸ் உயர் நீதிமன்றத்துடைய தலைமை நீதியரசரே வந்து இந்த ஆர்டரை போட்டிருக்காரு. என்ன ஆர்டர் பாத்தீங்கன்னா, the matter is of serious concern and the emergent attention of this court has been brought to the notice through this petition, wherein it has been stated in affidavit that the fifth respondent தான் இந்த கீழக்காற்று பதிப்பகம் and persons associated with the கீழக்காற்று பதிப்பகம் are going to release a book which contains a title with specific name of a sitting judge of this court. இந்த உயர்நீதிமன்றம் மெட்ராஸ் ஹை கோர்ட்ல இருக்கக்கூடிய சிட்டிங் ஜட்ஜ் அவரை எக்ஸ்ட்ரீம்லி டெரகேட்டரி லாங்குவேஜ் ரொம்ப தரைக்குறைவாக சித்தரிச்சு அந்த புத்தகமானது இப்போ அச்சிடப்பட்டிருக்கு என்பது நீதிமன்றத்துடைய கவனத்திற்கு வந்திருக்கு. அடுத்து, the learned counsel for the petitioner would submit that a copy of the title or a front page of the book is being circulated in the media, including social media, which has been placed on record and has prayed this court to peruse the same. Having perused the said document, which is said to be the front page of the book proposed to be released or published on 8/1/2026. 8ஆம் தேதி ரிலீஸ், புக் ரிலீஸ் இல்லையா, எங்க சென்னை புக் ஃபேர்ல இது வந்து வெளியிட போறாங்க. At once we would show that pictorial representation and caricature and the expression or words used are not only highly derogatory but virtually abusive. ரொம்ப அபியூசிவா இருக்கு. அந்த புத்தகத்தினுடைய முதல் பக்கத்துல அச்சிடப்பட்ட அந்த கார்ட்டூன் வார்த்தைகள் அனைத்துமே ரொம்ப அபியூசிவா இருக்கு. The pictorial representation directly points out with face and name of a sitting judge of this court. நேரடியாக அந்த ஜட்ஜினுடைய புகைப்படத்தை போட்டு இவ்வளவு தரக்குறைவான ஒரு நோக்கத்தோட அது எழுதப்பட்டிருக்கு, தரக்குறைவான வகையில் அது எழுதப்பட்டிருக்கு என்று சொல்லிட்டு, learned additional solicitor general of India and learned additional government pleader appearing for the state would submit that if this to be the title of a book, it is apparently derogatory, abusive and highly contemptuous, as it tends to scandalize the court and tends to erode the public confidence in the system. மக்களுடைய அந்த நம்பிக்கையை சீர்குலைக்கிறது. இந்த சிஸ்டத்து மேல மக்களுக்கு இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையை இது சீர்குலைக்கிறது. We find that the title of the book also shows that the same
is proposed to be released on 8/1/2026 from shop number 172 and 173. So சென்னை புத்தக கண்காட்சியில இந்த கடையில இந்த கடை 172 மற்றும் 173 இந்த ஸ்டால்ல வந்து வெளியிட போவதாக அந்த போஸ்டர்லயே இருக்கு. The allegation in the petition is against the fifth respondent who is stated to be a publisher. கீழக்காற்று பதிப்பகம் அதை குறிப்பிடுறாங்க, அவங்க தான் publisher who has been allotted shop number 173. கீழக்காற்று பதிப்பகத்தினுடைய shop number 173. On the face of it, the proposed release of the book as titled and shown in the petition is highly derogatory and abusive. இது ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. And crosses all limits and needs to be dealt with stern hands. இதை நம்ம சாதாரண விடக்கூடாது, ரொம்ப கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும், இரும்பு கரம் கொண்டு இதை ஒடுக்க வேண்டும், இது பை த கோர்ட், நீதிமன்றம் இதை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் என்று சொல்லிட்டு learned state counsel present in the court who represents the police officials or respondent number 2, 3 and 4 is directed to take immediate and effective action to ensure that no such book having such pictorial representation, statements, caricature or contents tending to scandalize the court or judge are allowed to be published and circulated. உடனடியாக நடவடிக்கை எடுங்க. இது மாதிரியான கேரிகேச்சரோ இல்ல புகைப்படமோ இல்ல வார்த்தைகளோ பிரயோகிக்கப்பட்ட எந்த ஒரு புத்தகத்தையும் வெளியிடக்கூடாது, அதற்கான நடவடிக்கையை நீங்கள் எடுக்க வேண்டும் என்று ரெஸ்பாண்டன்ஸ் நம்பர் 2, 3 and 4. யார் அந்த 2, 3 and 4ன்னு பாத்தீங்கன்னா இவங்க தாங்க. டிஜிபி, கமிஷனர் ஆஃப் போலீஸ் சென்னை, இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் சைதாப்பேட் போலீஸ் ஸ்டேஷன், இவங்கெல்லாம் வந்து சீக்கிரமா நடவடிக்கை எடுத்து இந்த புத்தகம் வெளிவராத மாதிரி பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீதிமன்றம். அடுத்து 6வது பாயிண்ட்ல appropriate action shall be taken by the police authorities, including to ensure that such scandalized publications do not take place, which may include seizure of pictorial representation and the contents of the nature as stated above through any means including electronic media. எந்த ஒரு விதத்திலையும் இது போன்ற புத்தகங்கள் பொதுமக்களிடையே பரவக்கூடாது, அதை நீங்கள் என்ஷோர் பண்ணணும். அத்தாரிட்டிஸ், சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இதற்கு உரிய நடவடிக்கை எடுத்து எந்தவித மீடியாலையும் எலக்ட்ரானிக் மீடியா உட்பட வெளியில போகாத மாதிரி பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் தாங்க ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட் என்னன்னா, on the basis of the material which we find in the petition, we are inclined to initiate suo motu criminal contempt against fifth respondent. Fifth respondent யாரு? கீழக்காற்று பதிப்பகத்துக்கு எதிராக நாங்கள் நீதிமன்றமே முன் வந்து suo motoவாக கிரிமினல் கண்டெம்ட் நாங்க வந்து இனிஷியேட் பண்ண போறோம் என்று உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதியரசர் தலைமையிலான அமர்வு சொல்லியிருக்கு. அப்படின்னா எவ்வளவு சீரியஸான ஒரு கன்சர்ன் நினைச்சு பாருங்க. கிரிமினல் கண்டெம்ட் போட போறாங்க. இவ்வளவு நாட்களாக நம்மளாம் கேட்டுட்டு இருந்தோம் இல்லையா, நீதியரசர் ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்களை ரொம்ப தரக்குறைவாக விமர்சிக்கிறாங்க, இவர்களுக்கெல்லாம் ஒரு நடவடிக்கையே இல்லையா என்று. ஸோ இப்பவே நீதியரசர், அதுவும் தலைமை நீதியரசர் அவரே வந்து suo motu contempt எடுத்திருக்காரு. எமர்ஜென்ட் நோட்டீஸ் பி இஷ்யூ டு ஃபிஃப்த் ரெஸ்பாண்டன்ட் இன்க்ளூடிங் பிரைவேட் நோட்டீஸ் டு பி சர்வ்ட் அட் ஸ்டால் நம்பர் 173 சென்னை புக் ஃபேர். நோட்டீஸ் பி மேட் ரிட்டர்னபிள் இன் 3 weeks. அவங்களுக்கு நோட்டீஸும் சர்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆன் த டேட் ஆஃப் நெக்ஸ்ட் ஹியரிங், அடுத்த ஹியரிங்ல learned state counsel shall also submit a report with regard to the complaints of the direction given today. ரொம்ப முக்கியம், நீதிமன்ற தீர்ப்பை நம்மளுடைய அரசாங்கம் எப்படி மதிப்பாங்க நமக்கு தெரியும்ல. என்ன சொல்லியிருக்காங்க, அடுத்த ஹியரிங் வரும்போது இதற்கான கம்ப்ளைண்ட்ஸ் எவ்வளவு நாங்க நிறைவேற்றிருக்கோம், நீதிமன்றம் சொன்னது என்ன ஆச்சு, நாங்க எவ்வளவு நிறைவேற்றிருக்கோம், எப்படி நிறைவேற்றிருக்கோம் என்பதை அடுத்த ஹியரிங்ல அதிகாரிகள் சொல்ல வேண்டும் என்றும் சொல்லியிருக்காங்க. அடுத்து வருகிற 28/1/2026 அன்னைக்கு இந்த மேட்டர் லிஸ்ட் ஆகி ஹியரிங்க்கு எடுக்கப்படும். ஸோ 28ஆம் தேதி என்ன நடக்கிறது என்று நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இது கொடுத்தது தலைமை நீதியரசரும் நீதியரசர் அருள்முருகனும் கொடுத்திருக்காங்க. 7ஆம் தேதி இன்னைக்கு கொடுத்திருக்காங்க. ஸோ அனைவருக்குமே இது எல்லாருக்குமே ஹோம் செக்ரட்டரிக்கு, டிஜிபிக்கு, கமிஷனருக்கு, இன்ஸ்பெக்டர் ஆஃப் சைதாப்பேட் எல்லாருக்குமே இந்த ஆர்டர் காப்பி சர்வ் பண்ணியிருக்காங்க. இதுதான் இன்னைக்கு நடந்த நீதிமன்றத்தில் நடந்தது. அதை அப்படியே உங்களுக்கு பிரசன்ட் பண்ணியிருக்கோம். எந்த காரணத்துக்கு கொண்டும் ஒரு சிட்டிங் நீதியரசரை இப்படி தலைக்குறைவாக விமர்சிக்க கூடாது என்று நீதிமன்றத்தினுடைய இந்த நகர்வு வரவேற்கத்தக்கது. ஜஸ்டிஸ் ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் நீதியின் பக்கம் நின்றுவிட்டார் என்பதற்காக இந்திய கூட்டணி கட்சியினர் அவரை இம்பீச் பண்ண வேண்டும் என்ற அளவுக்கு போனாங்க. இப்போது பார்த்தீர்கள் என்றால் சமூக வலைதளங்கள்ல நீதிமன்றத்தை சாதி மன்றம் என்று நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்கு உள்ளர்த்தம் கற்பிக்கக்கூடிய நிறைய போஸ்ட் நிறைய பேர் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவர்கள் மீதும் தக்க நடவடிக்கை வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோட இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கமெண்ட்ஸை கீழே தெரியப்படுத்துங்க. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம். வந்தே மாத்திரம். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.
பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு. ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் ஹெல்த் டிப்ஸுக்கும் ஹெல்த் கேருக்கும் இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்டை ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம். நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல தரோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க.